வாங்க இப்போ கருகி போன பாத்திரத்தை எப்படி சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கருகிடுது. இது சும்மா இப்போ ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிடலாம். மேலால் கொஞ்சம் இந்த வர்றதெல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அடி பிடிச்சிருக்குது. இது கொஞ்சம் வினிகர் ஊற்றிடலாம். பாருங்க, வினிகர். இந்த வினிகர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நாம் இது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். மித்தது இந்த மாதிரி இந்த தோசைக்கல், பனியாரக்கல் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறிடுது. இப்போ சாதாரணமாக இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நாம் விளக்குற சோப்பு ஏதாவது ஒரு சோப்பு வச்சு நாம் தேய்ச்சிடலாம். ஊறி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா விட்டுடுச்சு. இப்போ இந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் சோப் போட்டு இந்த ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிடலாம். இந்த இரும்பு ஸ்க்ரப்பர் போடுங்காட்டி எல்லாம் ஃபுல்லாக விட்டுடுச்சு. நல்லா கரிஞ்சிருந்தது, அது ஊற விட்டுடுச்சு. இந்த வினிகர் ஊற்றி 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா எப்படி அடி பிடிச்சிருந்தாலும் விட்டுரு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், நம்மளுக்கு சீக்கிரம் விட்டுரு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.